ஜெயிப்போம். இந்த நேரத்துக்காக சோத்திரம், இந்த நேரத்தில் நல்லதுக்காக சோத்திரம். இப்போது கேட்கிற சபை மக்களுக்காக உங்களுக்கு போகும். இந்த நேரத்தில் தேவாவியானவர் அசைவாட வேண்டும், எங்களோடு பேச வேண்டும், உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேச வேண்டும், எங்கள் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்க வேண்டும். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் கன்வென்ஷன் கீதங்கள் 231. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா என்ற ஒரு வார்த்தையோடு கூட இந்த கவிகளிலே நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது நடக்குமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து நடந்தே தீரும். அவர் சொன்னபடி ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சீக்கிரம் உலகத்துக்கு வருவார். வரும்போது அவர் சொன்னவைகள் நடக்கும். உன் தேவனை சந்திக்க உன் தேவனை சந்திக்க
இந்த கூட்டங்கள் எதற்காக என்று சொல்லி நாம் சிந்தித்து யோசித்து பார்க்கும் பொழுது திருச்சபையிலே நமக்கு செய்திக்கு குறைவே கிடையாது. தேவனுடைய வசனத்தை விதவிதமாக நமக்கு சிந்தனைக்கு அநேக உண்மைகளோடு கூட சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இந்த திருச்சபையிலே பலவிதமான சுவையான உணவுகளை சாப்பிடுவது போல நாம் சுவைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி சுவைத்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நித்தியம் மரணத்துக்கு பிறகு இருக்கிறது என்று வேதத்தில் திட்டவட்டமாக இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த நித்தியத்திலே நான் வலது பக்கத்தில் இருப்பேனா அல்லது இடது பக்கத்தில் இருப்பேனா என்பதை நம்முடைய இருதயத்திற்குள்ளேயே நாம் தீர்மானிக்கிற, அதை தினந்தோறும் செக்கப் பண்ணி கொள்ளுகிற ஒரு காரியத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு சில காரியம். பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த பரலோகத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். ஏற்பட்ட காலத்தில் ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கைக்கு ஆதரவாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஜனங்கள் அந்த விதமாக நடத்தப்பட்டார்கள். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை இயேசுவின் பரிசுத்த இரத்தம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர் மாத்திரம் என்று சொல்லி முடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். நம்ம சரீரத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாகவோ அல்லது கால சூழ்நிலைகள் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தினாலே நமக்கு சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் வருகிறது. ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்யறோம்? செக்கப்புக்காக கடந்து போகிறோம். அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கை நாடியை பிடிச்சி பார்த்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இப்போ போனவொடனே என்ன செய்கிறாங்க? நிறைய இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த இதை எடுங்க, இந்த இதை எடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பில்லு என்ன செஞ்சிருது, நிறைய உலக பிரகாரமான பில் போட்டு அந்த செக்கப்பெல்லாம் எடுத்த பிறகு தான் உங்களுக்கு இது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்தந்த ஆகாரங்கள் சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே போல் நமக்குள்ள விலை மதிக்க முடியாத ஒரு உயர்ந்த சிறந்த ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மா என்ன செய்யாது? அழியவே அழியாது. இந்த உலகத்தில் ஆண்டு படைக்கும் போது ஜீவ சுவாசத்தை ஊதினார் மனிதன் ஜீவாத்மாவானான். படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. இன்னைக்கு மனுஷன் தேவனை சரியாக கண்டுபிடித்து வணங்குகிறாரா? அகத்திய முனிவர் அந்த தியானத்தில் காத்திருந்து சொல்லுகிறார், வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை உன்னுடைய வெகுத்து மண்ணின் குணமான சம்சாரம் ஒன்றில்லாமல் கோலயத்தில் தான் உதித்து குருவாய் வந்து அன்பான சித்தர்களை தவத்தை காட்டி அகண்ட தலம் சென்றவரை அண்டுவாய் என்று சொல்லி அகத்திய முனிவர் சொல்லியிருக்கிறார். இந்த அகத்திய முனிவர் சொன்ன காரியத்தின் உட்கருத்து என்ன? இந்த உலகத்தை படைத்த தேவன் மனிதனாக வந்தார், மனிதனாக வந்து தவத்தை காண்பித்தார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் உபவாசித்து ஜெபியுங்கள். ஜெபித்து அந்த அகண்டஸ்தலம் சென்றாரே, அவர் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் என்ன நோக்கத்துக்காக அந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய், வஸ்திரம் தரித்தவர்களாய், வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய், சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே நீங்கள் பரிசுத்தத்தின் பரிசுத்தமடைந்து அவர் பரிசுத்தமான இடத்துக்கு உங்களை அழைத்திருக்கிறபடினால் அவரோடு கூட வாழ்வதற்கு அவரை அண்டிக் கொள்ளுங்கள். ஒரு நாள் ஒரு வாலிபன் கையில் ஒரு வண்ணத்தை பிடிச்சி வச்சிருந்தான். இந்த வண்ணத்தை பிடிச்சி ஒரு ஞானிகிட்ட போய் கேட்டான், நீங்க உங்களை ஞானின்னு சொல்றீங்க, என் கைக்குள்ள ஒரு வண்ணத்தை பூச்சி, வண்ணத்தை பூச்சி உயிரோடு இருக்குதா செத்து இருக்கா சொல்லுங்க. அப்படி சொன்னவனே ஒரு யோசித்தார், ஞானி யோசித்தார், வண்ணத்து பூச்சி ஒரு அற்ப ஜந்து, இந்த அற்ப ஜந்து கைக்குள்ள இருக்கு, கொஞ்சம் இறுக்கி நசுக்குனா அது செத்து போயிடும். நசுக்காம இப்படி நசுக்கிறது போல காமிச்சிட்டு அவரு உயிரோடு இல்லைன்னு சொன்னா பறக்க விட்டுறலாம், உங்க ஞானம் சரியில்லைன்னு சொல்லிடலாம். சொல்ல இவர் யோசித்தாரு, செத்துருக்குன்னு சொன்னா பறக்க விட்டுருவான், சாகலன்னு சொன்னா சாகடிச்சுவான். அதனால இந்த வண்ணத்து பூச்சி செத்திருப்பதும் உயிரோடுப்பதும் கையப்படுத்துது. இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோமா செத்திருக்கிறோம்னு சொல்லி இயேசுக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? என்னைக்காவது ஒரு நாள் இருதயத்திற்கரமே தட்டுகிற ஆண்டவருக்கு திறந்து கொடுத்தால். ஒரு நாள் ஒரு வாலிப தங்கச்சி ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு தன்னுடைய வயதான தாத்தாவுக்கு சாப்பாடு கொண்டு கொடுப்பா, போயிட்டு இருப்பா. இப்படி இருக்கும்போது பக்கத்து பெட்டில் ஒருத்தர் இருந்தார், அவரும் வயசானவர் தான்.
அவருக்கு சுகவீனம் வந்துச்சு, பலவீனம் வந்துச்சு. மருத்துவர்கள் சொன்ன ஆலோசனை, அவருக்கு ரத்தம் கொடுக்கணும், ரத்தம் ஏற்றணும். ரத்தம் ஏற்றினதான் அவர் பிழைப்பார் சொன்ன உடனே உறவினர் எல்லாரும் நான் ஏன் ரத்தத்தை கொடுக்கன்னு சொல்லி நிறைய பேர் முந்தி வந்தாங்க. வந்திருக்கும் போது எல்லாருடைய ரத்தமும் பொருந்தலை. ஆகினால இந்த வாலிப தங்கச்சி என்னன்னு கேட்டு இப்படியா தாத்தாவுக்கு ரத்தம் கொடுத்தாச்சுன்னா அவர் பழச்சிக்கிட்டு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா ஏன் ரத்தத்தை சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ரத்தம் பொருந்தினபடினால அந்த ரத்தம் கொடுக்கப்பட்டது. அவர் பழச்சிக்கிட்டார். எம்மா ராஜாத்தி ஒன்னார் நான் பழச்சிக்கிட்டேன். இயேசுக்கு வந்தாரே, அவரால் நானும் நீங்களும் ஆத்மாவில் படைத்திருக்கிறோம். ஆத்மாவில் அவருடைய ரத்தத்தினால சுத்திக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஒரு இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை இந்த வேளையில் உங்களுக்கு சொல்கிறேன். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. மரணம் என்றால் பயம். ஜீவகால மரண வயத்திற்குள்ளாமல் யாவரையும் விடுவிக்கும்படிக்கு ஏசு அப்படியானார். எப்படியானார்? சிம்மாசனத்தில் வீட்டிருந்த அந்த ஆண்டவர் அந்த பரிசுத்தம் நிறைந்த அந்த பரலோகத்தை விட்டு அவருடைய மையான வஸ்திரத்தை ராஜா கலத்தி வைப்பது போல கலத்தி விட்டு, என் பிள்ளை கிணத்துக்குள்ள விழுந்து தூக்க போறேன், உதவிக்கரம் நீட்ட போறேன் என்று சொல்லி அன்பு கூர்ந்து இந்த உலகத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறது எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டு இன்னைக்கு நம்முடைய கரங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. இது அநேக ஜாதிகளுக்கு சொல்லப்பட வேண்டும், அநேகருக்கு சாட்சியாக சொல்லப்படணும். மரித்தவனாக இருந்தேன், இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். எனக்கு ரத்தம் கொடுத்த அந்த தங்கச்சினால நான் பிழைத்துக் கொண்டேன். யாருக்கும் நான் பிழைச்சுக்கிட்டு ஆகினால சந்தோஷப்பட்டிருக்கிறேன். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடி நன்காரம், தந்தை தன் பிள்ளைகளுக்கு அவரோடு தங்கினான், அவரோடு தங்கினான். எதிர்பாராதீயே தூக்கி சுமப்பாரே, நடுவே தூதிப்பார் என் ஆத்துமாவே, என் நடுவே தூதிப்பார். இந்த தந்தை தன் பிள்ளைக்கு எப்படி இறங்கியிருக்கிறார் தெரியுமா? 103ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கிட்டுங்க. 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் சொல்லப்படுது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறது, அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி விட்ட. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை ஆண்டவர் ஒரே வாழ்க்கையின் மூலமாக மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயமே என்று சொல்லி பாவத்தை பரிகரித்து விட்டார். எப்படி பரிகரித்து விட்டார்? இந்த உலகத்திலே நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தாமே செய்யும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டபடினாலே இந்த ஒரு விடுதலை. இன்னைக்கு கச்சாப்பு கடையில் ஒரு ஆடு கட்டப்பட்டிருக்கும் போது அதுக்குரிய கரையத்தை கொடுத்துட்டா காப்பாத்திட்டு போயிடலாம். இதே போல இன்னைக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயம், மரணத்துக்குரிய எங்க போவேன் என்று சொல்லி அநேகருக்கு இருக்கிற பயம் இயேசுவால் நீக்கப்பட்டு விட்டது. நமக்கு கரையும் கொடுத்து விட்டான், இரத்த கரையத்தை கொடுத்து விட்டான், நமக்கு ஒரு மீட்பை சம்பாதித்து விட்டார். சென்னையில சில வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம். அங்க வாக்கிங் போறது வழக்கம். அப்படி வாக்கிங் போகும்போது நிறைய பேர் சேர்ந்து வருவாங்க. அதுக்குரிய ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்க, ஷூ சாக்ஸ்லாம் போட்டு வருவாங்க. இப்படி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அங்கே நல்லா மழை பெஞ்சிருந்து அந்த மழை தண்ணியெல்லாம் கட்டி கிடந்துச்சு. கட்டி கிடக்கும்போது
ஒரு நாய் அதுல இருந்து குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த நாய் வித்தியாசமா குலைக்குதுன்னு சொல்லி அவங்க கவனிக்காம வந்துகிட்டே இருக்காங்க. திருப்பி குலைக்குது. இந்த வீட்டுக்கு போனாலுமே நாய் இருந்தா என்ன செய்யும்? குலைக்கதான் செய்யும். இந்த நாய் குலைச்சதை திரும்பவும் கவனிச்சாங்க. கவனிக்கும் போது அது வித்தியாசமா குலைக்குது அப்படின்னு ஒண்ணு குலைச்சிட்டே இருக்கிற நாய். இன்னும் அவங்க அடி எடுத்து வச்சு வரும்போது இந்த தண்ணியில கால் எடுத்து வைக்கக்கூடிய நேரம் வரும்போது அதுக்குள்ள இந்த நாய் உள்ள போய் என்ன செஞ்சுச்சு? சாடி நாய் எரிஞ்சு சேர்த்து போச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க யோசித்தாங்க, அதுல ஒரு மின்கம்பி அறந்து கிடந்தது. மரணம் இருக்குங்கிறதுல அந்த நாய் மூலமாக வெளிப்பட்டு விட்டது. நாய்க்கு கூட அந்த அன்பு இருக்குது. நாய்க்கு கூட அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. மனுஷனுக்கு உணர்வில்லாதவர்களாய் அந்நியராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் அன்புக்கு காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக என்ன செய்றாங்க? இருக்கிறதை ஆண்டவரோட உதடுகணம் பண்ணது உள்ளமும் தூரமாக இருக்குது. ஏன்? இந்த உலகத்தை பார்த்து மக்கள் என்ன செய்து விட்டாங்க? மயங்கி விட்டாங்க. யோனா சொல்லும்போது பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்க தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு நமக்கு கிடைக்கிற காலத்துல நித்தியம் எங்கே, என் ஜீவன் எங்கே போகும், அதுக்கு வழி என்ன என்பதை என்ன செய்யணும்? கண்டுபிடித்து விட்டால் நல்லது. இன்றைக்கு நம்ம செக்அப் பண்ணி கொண்டா நல்லது. என்னுடைய சரீரத்துல ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா எப்படி செக்அப் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறோம், அதே போல இன்றைக்கு மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாகுதல் எல்லாம் படிப்படியா அப்படி நம்முடைய வாழ்க்கையில நடந்த காலத்தை பார்த்தால் உதகராயிருக்க வேண்டிய நீங்கள் பாலை உண்ணத்தக்கவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் திரும்ப என்ன செய்யணும்? இந்த அடிப்படையான சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே கொண்டிருக்குது. பலமான ஆகாரத்தை, இந்த பரிசுத்தத்துக்கு ஏற்ற பலமான ஆகாரத்தை உண்கிற ஒரு அனுபவத்தோடு கூட பாரத்தோடு ஜபிக்கக்கூடிய, விழித்திருந்து ஜபிக்கக்கூடிய, ஊக்கமாக ஜபிக்கக்கூடிய நித்தியத்தில் இப்படிலாம் இருக்கிறது என்பதை ஆவிக்குரிய பிரகாரமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தோடு கூட கண்டுகொள்ள முடியாதவர்களாக கண்குருடாக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஆகினால்தான் வெளிப்படுத்தின விஷயத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உயிருள்ளவன் பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனா இருக்கிறா என்று சொல்லப்பட்டிருக்கு. உள்ளத்துல நிம்மதி இல்லை, பரிசுத்தம் இல்லை, தேவனுடைய அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கிற காரியம் நடக்கல. நம்ப வேண்டாம் இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம். நேசம் காட்டி துரோகம் செய்யோ, நேசம் காட்டி துரோகம் செய்யோ, அழுலகை நம்ப வேண்டாம் இந்த வாழுலகை நம்ப. ஒரு மனுஷன் பார்த்த அன்னைக்கே மாதிரி இன்னைக்கும் அப்படியே இருக்கிறையான்னு கேட்டார், சொன்னார். அப்ப நம்ம இந்த உலகத்து மக்களை போல பொய் சொல்லி அல்லது குறுக்கு வழியில முன்னேறி எப்படியோ ஒரு பணக்காரன் ஆயிருந்தா அடே அப்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டேன்னு சொல்லி என்ன செய்வான்? சொல்லுவான். அது இந்த உலகத்து நம்புவதற்கு சமானம். வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதவாகவே ஆசி சேர்க்கிறான், யார் அதை வாரிக்குள்ளன் என்று அறியான். உலகத்துல போகும்போது ஒண்ணும் கிடையாது. மாயான உலகத்துல இந்த உலகத்துல வந்தது கடைசியில போகும்போது ஒரு சின்ன ஒரு பொட்டு மோதிரம் போட்டிருந்தா, ஒரு சின்ன கம்மல் போட்டிருந்தா என்ன செய்வாங்க? கலத்திடுவாங்க. ஒண்ணு நமக்கு சொந்தம் இல்லை. அந்த உலகத்துல சொந்தம் ஒண்ணுமே கிடையாது. ஆகினால இந்த உலகத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் பரமழைப்பின் பந்தய பொருள், பரமழைப்பு, பரலோகத்துல நிச்சயமாக என் செல்ல பிள்ளைன்னு சொல்ற ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியும். இருதயத்தை தட்டுகிற ஆண்டவர் காலம் முழுவதும் தேடிக்கிட்டு இருக்கிறார். இருதயத்தை திறந்து கொடுத்தா உள்ள வந்த கூட என்ன நடக்கும் தெரியுமா? இது ஒரு பரலோகமாக மாறும். ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்துல திரளான தேவதூதர்கள் பாடுவது போல இந்த இருதயம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பாடிக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வசனங்கள் நம்மை ஆவிக்குரிய பிரகாரமாக அனல்மூட்டி கொண்டே இருக்கும். பரலோகமாக மாறும். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. இதோ மனுஷரின்
தேவன் வாசம் செய்கின்றாரே. தேவன் பாவனை போக்கவே தேவன் காவலிக்கும் தேவன் காவலர்கள் தேவனாயிருந்து கண்ணியாமையும் உடைக்கின்றாரே. தேவன் காவலர்கள் தேவனாயிருந்து மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கின்றாரே. அவருக்கு சொந்தமாக இருதயத்தை கொடுத்து விட்டீர்களா? இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்து விட்டான். இந்த வெற்றியை தருவதற்கு தான் இருதயத்தை கேட்கிறாரு. இந்த கப்பல் என்ன செய்ய திரும்ப கடல்ல அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு சின்ன சுக்கான ஒரு மாலுமி தான் ஓட்டுவார். இந்த ஒரு மாலுமி கையில திறமசாலியான அந்த ஒரு மாலுமி கையில இருந்துச்சுன்னா இந்த கப்பல் அப்படியே போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போய் சேரும். இன்னைக்கு நம்முடைய இருதயம் ஒரு இந்த உலகம் முழுவதும் நிறைஞ்சது போல இருக்கு. இந்த உலகத்துல பாவம் இருக்குது, பரிசுத்தத்தை சொல்லுகிற பரிசுத்த ஆலயம் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் நடக்க வேண்டும். அந்த இருதய கண்ணாடின்னு ஒரு புஸ்தகம் உண்டு. அந்த இருதய கண்ணாடியில சின்ன வாலிப வயசுல வாசிக்கும்போது ராஜசிங்கன் எங்களை கூட்டு போவோம். அப்பெல்லாம் நான் ஆண்டவருக்குள்ள வரல. ஆனா அவங்க ஆண்டவருக்குள்ள நடத்துவதற்கு சில சிரத்தை எடுப்பாங்க. அப்போ இந்த இருதய கண்ணாடிங்கிற புஸ்தகத்திலும் தருவாங்க. அப்போ இந்த இருதய கண்ணாடிங்கிற புஸ்தகம் ஒரு இருதயம் மாதிரி படம் போட்டிருக்கும். இருதயம் மாதிரி படம் போட்டிருக்கிறது இன்னைக்கு உலகத்தில் ஏராளமான காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுது. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக பயன்படுத்தப்படுகிற அந்த புஸ்தகத்தில் சின்ன புஸ்தகமாக இருக்கும் இருதய கண்ணாடி. இந்த இருதய கண்ணாடி புஸ்தகத்தில் அந்த மனுஷன் இருதயத்துக்குள்ள கொல்லாத விலங்குகள்லாம் இருக்கும். நாங்கள் அன்னைக்கு கூட வரும்போது ஒரு பெரிய யானையை தாண்டி வந்தோம். யானைங்கிறது ஒரு பயங்கரமான மிருகம், மதம் பிடிக்கிற ஒரு காரியம். சிங்கம், புலி, கரடி, விஷ ஜந்துக்கள் எல்லாம் அந்த இதயத்துக்குள்ள நினைச்சு இருக்கும். அப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? என்னென்ன பொல்லாப்புண்டோ எல்லா துன்மார்க்கமான காரியங்களும் அவன் வாழ்க்கையில் இருக்க அவனை நெருங்கவே நினைக்க முடியாது. சில இடங்களில் போனாச்சுன்னா நம்ம பாட்டு நடந்து போயிட்டு இருப்போம். அங்க இருக்கிற அடிச்சு தெரியுமா ஒரு கல்லடிக்கு அடிப்பான். நம்ம மேல அடிக்க மாட்டான், அங்க அடிப்பான். அப்படி நான் எப்படிப்பட்டா தெரியுமா கொல்லாதவன் அப்படிங்கிறத செயல்தானே என்ன செய்யுது தெரியுது. இந்த இருதய கண்ணாடியில அப்படிப்பட்ட நிலைமை காணும். இந்த மனுஷன் பாவத்தை குறித்து நீதி குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும்போது ஐயோ பாதாளத்துக்கு நம்ம போயிடக்கூடாதே, ஐஸ்வர்வாங்க ஒரு சொட்டு தண்ணிக்கு வேண்டுதல் செஞ்சானே, நான் துன்மார்க்கம் இருக்கிறேன்னு சொல்லி ஆவியான ஒரு சின்ன உணர்வு கொடுக்கும்போது இந்த இருதயத்துக்கு ஒரு படம் போட்டிருக்கும். மேல இருந்து பரிசுத்த ஆவியான வெளிச்சத்தோடு உள்ள வருது. இந்த இருளான இந்த விலங்குகளை என்ன செய்யும்? வெளியே போகும். வெளியே போகும்போது இந்த இருதயத்துக்குள்ள ஒரு பிரகாசம் வரும், முகத்தில் ஒரு சமாதானத்தின் காரியம் வரும், ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் கிடைச்சோடனே அவன் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வரும். மனுஷனை மாறி இருக்கும். மனுஷனுக்குள்ள இருக்கிற மிருகத்தன்மை, அந்த கொலைபாதகத்துக்குரிய தன்மை, காயின் அவையில கொலை செய்தான்னு சொல்லப்படுது. அவருக்கு காவலாளியோன்னு சொல்லப்படுது. இன்றைக்கு பாருங்க கொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. 10 கற்பனைகள் கொலை செய்யாத சொல்லி சொல்லப்படுது. மனுஷன் கொல்றான். ஆனா பழைய பாட்டுகள் கண்ணுக்கு கண்ணு பழுக்கு பல்லு, புதிய ஏற்பாட்டுகள் ஒரு மன்னிப்பு. அப்போ இந்த இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் வரும்போது தேவனுடைய மகிமையின் பிரசனம் இறங்குது. மகிமையின் பிரசனம் இறங்கின பிறகு அவனுடைய வாழ்க்கையில பரலோகமாக மாறும். பரலோகம் எங்க இருக்குன்னு ஆடுங்க உங்களுக்குள். அந்த பரலோகத்தினுடைய சந்தோஷம் மரணத்தை குறித்து பயம் இருக்காது. இந்த கொரோனா டைம்ல
இந்த மரண பயம் நார்மலாக வந்துச்சு. நிறைய பேர் மறந்து போனாங்க. ஆனால் இப்போ திருப்பியும் பழைய மாதிரி இணைஞ்சிட்டாங்க. இந்த உலகத்தினுடைய வழியில் அவங்களுக்கு என்ன சுபாவம் உண்டோ அந்த சுபாவம் போய்கிட்டே இருக்கு. அவங்களுக்கான ஜெபிக்க தான் முடியும். ஆண்டவரே, எங்களுடைய சுபாவம் மனம் திரும்புறது என்ன? இந்த சுக்கான திருப்புறது போல இருதயத்தை திருப்பணும். உலகத்தை நம்பி வாழக்கூடாது. உன்னை பெற்ற மாதா எங்கே போய்விட்டவோ, தங்க எங்கே போய்விட்டாரோ, 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 உன்னை விட்டு போய்விட்டாரோ. எல்லாரும் கடந்து போயிடுவாங்க. போகும்போது ஒரே ஒரு நம்பிக்கை. ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்படும் போது, வணங்கா கழுத்துள்ளவர்களே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளில் சொல்லி இயேசு சொன்னது போல, வணங்கா கழுத்துள்ளவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்கள் எல்லா காலங்களிலும் தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் சொல்லி சொல்லும்போது கல்களை எடுத்து எரிந்தார்கள். கல்லுகளை எடுத்து எரியும் போது அவன் கண்ட ஒரு காட்சி, வானம் திறந்திருக்கு. பிதாவின் வலது வாரத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் காண்கிறேன். ஒரு மகிமையான காட்சி. இந்த மகிமையான காட்சியை காண்பதற்கு இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆயத்தப்படுவோம், அவருடைய ராஜ்யத்தில் சேர்ந்து கொள்வோமே. இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆயத்தப்படுவோம், அவருடைய ராஜ்யத்தில் சேர்ந்து கொள்வோமே. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்ந்து கொள்ளனா, ஒரு மனுஷன் இந்த பூமியில வந்து வாலிபன் வந்து ஆண்டவர் நித்தியஜீவன சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்யணும் கேட்கும்போது அவர் சொன்னாரு, நீ கற்பனைலாம் கை கொள்ளு, சின்ன வயசுல இருந்து நான் கை கொண்டிருக்கேன் ஆண்டவர். அப்படியா, பரவாயில்ல, இல்லை நீ பூரண சர்க்குலராய் நித்தியத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், கேட்டுக்க. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திருக்கணும். உனக்குன்னு ஒன்று வச்சுக்கிடாத, உனக்குன்னு ஒன்று வச்சுக்கிடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட வழியில சிலுவை சுமந்து பாடுகளை அனுபவித்து இந்த உலகத்துல சிலுவை உயர்த்தாத பிரசங்கமும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத ஜபமும் சொந்த வியாபாரமாக இருக்கிறது. சிலுவை உயர்த்தாத பிரசங்கமும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத ஜபமும் சொந்த வியாபாரமாக. இதே போல உனக்குன்னு ஒன்று வச்சுக்கிடாது, எல்லாத்தையும் வித்துரு. உள்ள செஞ்சிடலாம், வந்துடலாம். இந்த மனசு லகுவாகணும், மனசு லகுவாகணும். இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணு கிடையாது. இயேசு சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது சொல்ல முடியுமா? நான் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு வாழ போறதுக்கு ஆயத்தமா இருக்கேன். வாலிப தங்கச்சி டீச்சர் ட்ரெயின் படிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வயிற்றுல ஒரு கட்டி வந்துச்சு. எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போய் சுகமாகல. கடைசியில் வேலூர்ல போய் பார்க்க போயிருந்தாங்க. தகப்பந்தாய் கூட்டு போயிருந்தாங்க. அங்க பார்த்து ஆபரேஷன் பண்ணலாம், உயிருக்கு கேரண்டி சொல்ல முடியாது. என்ன சொல்றீங்க? கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே அந்த ஆபரேஷன் செஞ்சாங்க. செஞ்சு முடிச்ச உடனே உங்க ஊர் உடம்புடின்னு சொல்றீங்க, அது வரைக்கும் தான் உயிர் இருக்கும், கொண்டு போங்கன்றாங்க. கொண்டு போகும்போது ஆசிரியர் லூக்கா ஆசிரியர் வச்சிருந்தாங்க. அவங்க பார்க்கறக்கு அவங்க ஊர்ல இருந்து விளைக்காரங்க போய் பார்த்து, தங்கச்சி கேள்விப்பட்டோம், எப்படி இருக்கான் இப்படி சொல்லிதான் அனுப்பியிருக்காங்க. ஆனா என் கால் மாட்டிலையும் தலக்கு மாட்டிலையும் தேவதூதர்கள் வந்துட்டாங்க. மறுமையை குறித்த ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்திட்டாங்க. எங்க போகிறேன்? வாழ போகிறேன். சமயமாம் ரதத்தில் மோட்சலோகம் போகிறேன். சமயமாம் ரதத்தில் மோட்சலோகம் போகிறேன். சுயதேசம் காண்பதற்காய் ஆத்திரமாய் ஓடுகிறேன். சுயதேசம் காண்பதற்காய் ஆத்திரமாய் ஓடுகிறேன். மரணமே இல்ல, மகிமை. மகிமை தான் இயேசு இந்த உலகத்துக்கு கொண்டார். அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அவர் எப்படி வல்லமையாக இருந்தாரோ அதே வல்லமை இந்த பூமியில வெளிப்பட்டது. மரணத்தை ஜெயித்த ஆண்டவர்
கல்லறை இன்னைக்கு திறந்திருக்குது. எத்தனையோ கல்லறைகள் இந்த கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கிறது. அதுதான் உயிர் தெழுந்த இயேசுவின் கல்லறை. உயிர் தெழுந்தவராக இந்த உலகத்திலே முதற் பரலானார். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமல் எல்லாரும் பாவிகளுக்கப்பட்டது போல ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னாலே இந்த மரணம் மாற்றப்பட்டது, மகிமையாகிவிட்டது. நமக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை ஆண்டு எப்போ தருவார்னு சொன்னா, ஒரு இமைப்பொழுதிலே மறுவாக்கப்படுகிற அந்த நேரத்தில் மகிமையின் சரீரத்துக்குள்ள வந்து விடுவோம், மகிமையாய் வாழுவோம். அந்த பட்டணத்தை குறித்து எப்படி பாடப்பட்டது தெரியுமா? மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன், மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன், அந்த மங்களத்தில் மாளிகைக்குள் எப்போது சேருவேன், அந்த மங்களத்தில் மாளிகைக்குள் எப்போது சேருவேன். பட்டணத்து நீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, பட்டணத்து நீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, அங்கு பாடுவோம் ஆடுவோம் சுடா கோடியே, அங்கு பாடுவோம் ஆடுவோம் சுடா கோடியே. முத்துமய மாயிலங்கும் பட்டணமது, முத்துமய மாயிலங்கும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமது. இவ்வளவு நேரம் செய்தியை கேட்டோம். இப்ப இந்த செய்தியை கேட்டு கடைசியாக ஒரு வசனம் சொல்ல மனசுல ஏவப்படுகிறேன். 1 யோவான் 1:3 சொல்லுகிறது, நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அந்த ஐக்கியம் இருக்கிறதுனாலதான் இந்த ஆவியானவர் திருச்சபைகளை கூட சொல்ல, பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் அல்லாததுக்கும் வித்தியாசத்தை காண்பி. பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுமா, பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் நீதிக்கும் ஆண்டவருடைய செயல்களை செய்கிற நன்மை செய்கிற புண்ணியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிபதிகள் சபையிலும் நிலைநிற்பது இல்லை. ஒரு பாட்டியமா நல்ல சுவிசேஷம் சொல்லுவோம். பாட்டியமா இயேசுதான் பாவத்தை மன்னிக்கும், அவராலே என்று வேறொருவரும் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிட்ட கேளுங்க, இயேசுவே நான் பாவி. ஏன்னா பாவம் எல்லாம் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. எல்லாரும் பாவி. ஏன்னு சொன்னா ஆதாம் ஏவாள் தேவனுடைய சமூகத்தில் செய்து தேவ சத்தத்தை கேட்டு ஒழித்து கொண்டாரு. அன்னைக்கு பேர் சொல்லி கூட்டாரு, இன்னைக்கும் பேர் சொல்லி கூட்டுறாரு. ஆதாமே எங்க இருக்கிற? ஒவ்வொருத்தரையும் பார்த்து உங்க பேர் என்ன தெரியாது, இருந்தாலும் யோவானே எங்க இருக்கிற? சமாதான பிரபு எங்க இருக்கிற? இஸ்ரவேலே எங்க இருக்கிற? பெயர் சொல்லி கூப்பிடுகிற ஆண்டவராக. ஏன்னு சொன்னா நம்மோடு கூட பேசணும் ஆசைப்படுறார். எப்ப நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கமா உள்ளத்துல பேச ஆரம்பிச்சுறாரு. நீ என்ன காரியத்துக்காக ஜோம் பண்ணு, தேசம் எப்படி போயிட்டு இருக்கு, இதுக்காக ஜோம் பண்ணு, திருச்சபைக்காக ஜோம் பண்ணு. கண்ணீர் விட்டு அழுகிற சக்திகள் அக்கிரமத்துக்கு முதலாவது முடிவு செய்ய போகிறார். உலகத்தில் இயேசு வரும்போது போக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒழிப்பாரே, போக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒழிப்பாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரே, நாமதேய கிறிஸ்தவர்கள் நடுங்கி அலறுவார், நாமதேய கிறிஸ்தவர்கள் நடுங்கி அலறுவார், நலமில்லாமல் போன வழி நன்றாய் அறிந்து அலறுவார், நலமில்லாமல் போன வழி நன்றாய் அறிந்து அலறுவார். ஆடிக்கொண்டே இருக்கலாம். ஐக்கியம் எங்க இருக்குது? இயேசுவோடு இருக்குதா? போச கூட்டத்தோடு இருக்குதா? இருதயம் இயேசுக்கு சொந்தமாயிட்டான். சொந்தமாகலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ நிலத்தை விற்கிறேன்னு சொன்னா கரையத்தை வாங்கணும்னு நினைச்சு நீ எழுதித்தான் ரூபாய்க்காரன்னு சொல்லி இந்த உலகத்தில் சொல்லுவாங்க. இருதயம் இயேசுக்கு சொந்தமாகணும். இன்னொருத்தன் உரிமை பாராட்டிக்கிட்டே இருப்பான். மனுஷ கொலைபாதகன், ஆத்மாவை சாகடிக்கிறவன், ஆத்மாவுக்குள்ள அசுத்தத்தை நல்லா காணிக்கிறது போல கொண்டு வந்து
சாகடிக்கிறவன், கண்ணுக்கு தெரியாத அநேக வலைகள் மூலமாக மைக்கை தங்க கொண்டு போயிடுவான். அதனால ஒரு ஊழியக்காரியமா இன்னும் 2 காரியத்தை சொல்லி முடிச்சுறேன். ஒரு ஊழியம் செய்த தேவனுடைய மனுஷர் வியாதிப்பட்டாரு, வீட்டில் இருந்தார். அதை பார்க்கறதுக்கு சேர்ந்த ஊழியக்கார் போயிருந்தார். போய், சகோதரனை கேள்விப்பட்டேன், எப்படி இருக்கீங்க? மரணம்னு சொன்னா பயமா இருக்குப்பா. மரணம்னு சொன்னா பயமா இருக்கான். மரணத்துக்கு பிறகுதானே நித்தியம் இருக்குது. நமக்கு இயேசுவோடு வாழ்றதுக்கு தான் இந்த உலகத்தை இயேசு ஏற்றுக்கொண்டோம். ஏன்பா பயமா இருக்கு? அதாவது ஆண்டு போறதுனால ரகசிய பாவத்துல சிக்கியிருக்கோம். ஜோம் பண்ணுவோம். ஆண்டு எந்த பாவி புறமே தள்ளாத ஜோம் பண்ணுவான். முழங்கால் போட்டு ஜோம் பண்றேன். 2 நாள் கழிச்சு வாங்க, நீனும் கண்ணீரோடு ஜோம் பண்ணு. ஏன்னா பாவத்தோட பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஜோம் பண்ணு. இவரும் ஜோம் பண்ற, அவரும் ஜோம் பண்ற. 2 நாள் கழிச்சு வாங்க, என்னப்பா இப்ப எப்படி இருக்கா? ஏதாவது ஆண்டு வெளிப்படுத்தினாரா? கோழி முட்டை மாத்திரம் சுத்தி சுத்தி வருதுப்பாங்க. கோழி முட்டை மாத்திரம் சுத்தி சுத்தி வருது. என்னப்பா சொல்றா? நீ என்ன செஞ்சா? வயல்ல சரியான விளைச்சல்ல பத்துக்க பக்கத்து தோட்டத்துக்கார காசை கூட நான் பார்த்துக்கிறேன், கொடுத்தேன். இப்படி வரணும்னு நினைக்கல. எனக்கு இவ்வளோ இருக்குல்ல, இந்த முட்டை சுத்தி சுத்தி வருது. பாவத்தை ஆண்டவனுக்கு உணர்த்துறாரு. நீ ஜோம் பண்ணு. நம்ம 2 ஜோம் பண்ணு சொல்லி ஜோம் பண்ணி, ஆண்டவரே இந்த பாவத்தை சகோதரனுக்கு மன்னிங்க, அவர் ஆண்டவரே எனக்கு மன்னிங்க. மன்னிப்பு இல்லைன்னா மாற்றுமே கிடையாது. மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? சிலுவைக்கு அருகாமல் போய் இந்த காயப்பட்ட அந்த கைகளையும், அந்த தலையில வைக்கப்பட்ட முள்ளுகளையும், அந்த முழுக்கிடத்தையும், விழாவில் குத்தப்பட்ட அந்த காயத்தையும், காலில் குத்தப்பட்ட அந்த ஆணையை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? விசுவாச கண்ணோட யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? யோசித்து பார்த்தாதான் அந்த கல்லனுக்கு மனசுல ஒரு காரியம் வந்துச்சு. பார்த்தலாம், இப்படி ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும் அந்த ராஜ்யத்துக்குரிய எண்ணம் வரும். அப்போ இந்த பாவம் உணர்த்தப்படனால ஜோம் பண்றாங்க, மன்னிப்புக்காக கெஞ்சுறாங்க. ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சார். திருப்பி நான் போயிட்டு வரப்பா, 2 நாள் கழிச்சு வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லு. பட்டணப்பா மாற்றி மிகும் மோட்ச நகர் மகிமையை சொல்வேன். மோட்ச நகர் மகிமையை சொல்வேன். அந்த மங்களத்தில் மாளிகைக்குள் எப்போ சேருவேன். அந்த மங்களத்தில் மாளிகைக்குள் எப்போ சேருவேன். முத்துமய ஆயிரங்கும் பட்டணமது, ஆயிரங்கும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமது. பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரே ஒரு இணைப்பு, இயேசு. இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. பாட்டியம்மா சொன்ன, பாட்டியம்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லப்படும். பாட்டி இயேசுவுக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு பலம் உண்டு. இயேசுவே சொல்லியிருக்கிறார், பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு இல்லாமல் வேறொருவருக்கும் அதிகாரம் இல்லை, அவருக்கு மட்டும் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக. அதனால பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், அவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு வழக்காடுகிற அந்த வக்கீலும் ஒரு நாள் என்ன ஜட்ஜ்மெண்ட்ல போய் உட்கார்வாரு, சிங்காசனத்தில் உட்கார்வாரு. அன்னைக்கு நம்ம போய் நின்று ஐயோ பாங்கிட்டேன் மன்னிங்கன்னு சொன்னாச்சுன்னா அவர் என்ன சொல்லுவாரு? அன்றைக்கு உனக்கு நான் வழக்காடு, இன்றைக்கு நியாயாதிபதி சிங்காசனத்தில் உட்கார போறாரு. அப்போ பாட்டியம்மா அது நம்பவும் இல்லை, அதை விசுவாசிக்கவும் இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க, நான் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன், கைவிடவே செய்யாது, எனக்கு நல்ல சொர்க்க பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இருதய கதவை பூட்டி விட்டார்கள். நோவா பேழை செய்து கதவு அந்த பேழைக்கு மேலே வைக்கப்பட்டது. கர்த்தர் கதவை பூட்டி விட்டான். அது பூட்டின பிறகு நீங்க கதவை தட்டுன்னு தட்டினாலும் நீங்கள் இவ்விடத்தாரோ உங்களை அறிய மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடரே வாடிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம்
லதா மங்கேஷ்வர் பெரிய ஒரு பாடகி. அவங்க நிறைய சம்பாதிச்சு மாளிகை, ஏகப்பட்ட சொத்து, வசதி, பணம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கும் அப்பப்போ இந்த ஜெபம் பண்ணுறவங்க போய், ஏமா இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உங்கள் பாவத்துக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார், உங்களுக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார், உயிர் தெழுந்திருக்கிறார், அவர் ஏற்றுக்கொண்டா உயிர் தெழுந்தவங்களுக்கு பங்குண்டு சொல்லியிருக்கிறாங்க. எப்போ உணர்ந்தாங்க தெரியுமா? ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதுதான் உணர்ந்திருக்காங்க. எனக்கு எவ்வளோ பெரிய மாளிகை இருக்கு, சின்ன அறைக்குள்ள கொண்டு போட்டாங்க. எத்தனையோ விதவிதமான வஸ்திரங்கள் இருக்கு, ஒரு சின்ன ஆடலம் கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ மாடலாக செருப்பு இருக்கு, ஒரு சின்ன செருப்பு தான் எனக்கு, ஒன்றும் இல்லை. கடைசியில் ஒரு 5 அடி நிலம் தான் எனக்கு சொந்த பாடம். மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போற்றுதே, மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போற்றுதே, மதிப்புள்ளோரை சுடுகாடு கொண்டு போகுதே, ஐயோ மதிப்புள்ளோரை சுடுகாடு கொண்டு போகுதே. பாட்டியம்மாவுக்கு வயசாச்சு, காலங்கள் போயிடுச்சு. கடைசியில் அவங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாது. ஒரு சின்ன வீடு தான், வீட்டுக்குள்ள அரிக்கலாம் தான். அந்த காலத்தில் அரிக்கலாம், இன்னைக்கு தெருவெல்லாம் லைட், ஜெகஜோதி. அப்போ அந்த பாட்டி வயசானவனே அவங்களுக்கு சரீரத்தில் பலவீனம் வந்துட்டு மரணம் நெருங்கி வந்துச்சு. அந்த காலத்தில் மரணம்னு சொன்னால் கொஞ்சம் கை கால் இழுக்கும், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். என் கை இழுத்துட்டா, நாக்கு இழுத்துட்டா, அங்கே ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்களா, வீட்டில் கொண்டு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு திடீர் எங்கள் ஊரில் இன்னைக்கு ஒரு செய்தி, பக்கத்து வீட்டில் ஒரு தம்பி வெளியூரில் இருந்தாங்க, நல்ல சம்பாதிச்சிருக்காங்க, கொஞ்சம் வயசு தான், ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கலாம், ஹார்ட் அட்டாக். உலகத்தை விட்டு எனக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம எங்கே போகணும்னு தீர்மானிச்சிட்டோமா? இந்த பாட்டியம்மா கடைசியில் தெருவுக்கு வந்துட்டாங்க. மரணம் நெருங்கும் போது இந்த சரீரத்துறை கண்ணு மூடும், ஆவிக்குரிய கண்ணு திறக்கும். ஆனால் இயேசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இப்பவுமே அந்த கண்ணும் திறந்துதான் இருக்கும். அல்லேலூயா, அந்த கண்ணும் திறந்திருக்கும், மகிமையை பார்த்துக்கிட்டே இருக்கும். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, மகிமையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், உன்னதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆகினால பூமியை பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பவும் கொடுக்கிற சிந்தை, சிலுவை சுமந்தராய் சீசராகுவோம், சிலுவை சுமந்தராய் சீசராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை கழிப்போம், நிந்தை சுமப்பீரும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவை சுமந்து போய் கொண்டிருக்கிறோம். பாடு கிடையாதுன்னு சொல்றதுல, பாடு உண்டு, வருத்தம் உண்டு, கஷ்டம் உண்டு. சிலுவையில் இயேசு பாடுபட்டதை நினைச்சு தேற்றி கொண்டு, நானுக்கா பாடுபட்டிருக்கேன், நீ எனக்கா கொஞ்சம் பாடுபட மாட்டாயா? பாடுகளோட துன்பங்களோட நோக்கம் என்ன? மரித்தால் தேவனுடைய சமூகத்தில் இந்த மகிமையில பிரவேசிக்க வேண்டும். பாட்டிக்கு இந்த மகிமை தெரியல. யாரெல்லாமோ வந்திருக்கிறாங்களே, கயிறுலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, என்ன கட்டி போகிற கொண்டு வந்திருக்காங்களா, பயங்கரமா இருக்கிறாங்க. இந்த ஊர்ல யாரும் இல்லையா என்ன காப்பாத்துறதுக்கு? ஒருவரும் காப்பாற்ற முடியாது. மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இயேசு சொன்னாரே, பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகின்றான், ஏழாம் செல்வோம் ஆபிரகாம் மடியில் சந்தோஷமாய் அமர்ந்திருக்கின்றார். மரணத்துக்கு பின் இருக்கிறது. மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இதுக்குதான் இந்த சத்தம். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை நித்திய. நிறைய பிரச்சனை கேட்டிருக்கோம். ஆசீர்வாதமான செய்தி.
ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என்ன சொல்றாரு? நித்தியத்துக்கு போன பிறகு அந்த வெளிச்சமான இடம், ஒரு தெளிவான பளிங்கு கொப்பான தண்ணீர், ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் ஊத்தண்டே அவர் எதுக்கு நடத்துவாருன்னா பசுமையாய் நடத்துவார். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போன பிறகு இந்த பூமிக்குரிய கஷ்டம் எதுவுமே கிடையாது. பஞ்சமும் இல்லை, பசியும் இல்லை, தஞ்சம் இல்லை, பஞ்சமும் இல்லை, பசியும் இல்லை, பஞ்சமே இல்லை. ஜெபிப்போமா? இந்த கேட்ட செய்தியில நித்தியத்துல நான் எங்க இருப்பேன்? இந்த மகிமையில இருப்பேனா, கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பேனா? என் ஐக்கியம் எங்க இருக்குது? யோசித்து பார்ப்பீங்களா? வருஷத்துக்கு மேல விருப்பம் இருந்தா வேதவசனங்களை வாசித்து என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியங்களால் எண்ணினார்கள் சொல்லுங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் அவர்களுக்கு நித்திய ஜீவன் என்று அறிந்திருக்கலே. என்னை பற்றி எழுதியிருக்கிறது அவைகளை, அது உங்களுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. எருசலேமே எருசலேமே, கோழித்தின் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கணுமே, எத்தனை தடவை கூட்டி சேர்த்துக் கொள்ள வண்ணமா மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. ராஜா திருமணத்துக்கு அழைப்பு கொடுத்து அனுப்பும்போது அவர்கள் வர மனதில்லாத மனசுல இடம் இல்லை, மனசு இல்லை. அழைத்துக்கு வர்றதுக்கு மனசு இருக்குதான். ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தோடனே அந்த அளவோடு கொடுத்துட்டு என்ன செஞ்சுறாங்க? வீட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. ஏன்? ஜெபம் பண்ண மனசு இல்லை, ஜெபத்துக்கு அவங்களுக்கு ஐக்கியம் இல்லை, தேவ மகிமைக்கு அவங்களை ஒப்பு கொடுக்கல. ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவர் நமக்காக சிலுவையில பாரமான சிலுவை சுமந்து போகும்போது ஒரு வார்த்தை சொல்லி, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக பிள்ளைகளுக்காக அழுங்கள். அழுதாச்சுன்னா ஆண்டவர் மனம் இறங்குவார். பாவங்களை அறிக்கை செய்யும் போது உடைந்த உள்ளத்தோடு இருதயம் கடினமாயிரும். நம்ம காலங்களை கடத்திட்டோம், இருதயம் கடினமாயிரும். பாவம் முதல்ல இருதயத்தை கடினப்படுத்தணும். கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்தும் போது அவனுக்கு தப்பணுங்கிற எண்ணமே வரல, தப்பணுங்கிற எண்ணமே வரல. முடிவில் ஒரு மாம்சம் உருவழியும் போது நீ தூக்கிட்டு, ஐயோ போதகத்தை வெறுத்தனே, கடிந்து கொள்வதில் மனம் அலட்சியம் பண்ணினதே என்று சொல்லி நீ முறையிடுவாய். இதுதான் கடைசி முடிவு. ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வாலிப பையன் ஊழியக்காரர் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தான். பேசிக்கிட்டு இருந்தவொடனே கொஞ்சம் அமைதியாக இருப்பான், கொஞ்ச நேரத்தில் முடிச்சுருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு எழுந்து போயிட்டான் வெளியே. ஊழியக்காரர் கொஞ்சம் தூரம் சைக்கிளில் வந்த பிறகு ஜெபம் முடிச்சு வந்த பிறகு சைக்கிளை நிறுத்தி, எங்கள் ஊர் எங்கள் கோயில் நான் பேசினா நீங்கள் எப்படி சொல்கிறது? சரியப்பா போயிட்டு சொல்லி அனுப்பியாச்சு. நாட்கள் போனது, அவன் வாழ்க்கை தடம் புரண்டது. தேவனை விட்டு துன்மார்க்கத்துக்கு ஒப்பு கொடுத்து, எப்படி இயேசுவோடு கூட இருந்த யூதாஸ்காரியத்து 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு முடிவு எடுத்தாங்க. அதே போல இவருடைய வாழ்க்கையிலும் தகப்பனோட சண்டை, வீட்டில் சண்டை, பக்கத்தில் உள்ள சண்டை, கடைசியில் இந்த காரியத்தை செய்துட்டான். முடிச்சுட்டு அதுக்கு மேலே பாயசம் அங்கே திருச்செந்தூர் ஆசிரத்தில் கொண்டு போட்டிருக்கும்போது ஒரு தடவை போய், தம்பி எதுக்கப்பா இப்படி செய்யலாம், தெரியாம செஞ்சேன், கண்ணுக்கு இருள் போல, கண்ணுக்கு இருள் போல. ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடு, சிலுவையில்பட்ட பாடு, வேதனை, எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது
அவப்பட்ட பாடுகளின் மூலமாக தான் நமக்கு மீட்பு. கஷ்டப்பட்டு ரசித்திருக்காரு. பாவங்கிறது சேறு கோப்பாக இருக்கு. சேற்றுக்குள்ள விழுந்த நம்ம செஞ்சிருக்காரு, தூக்கி எடுத்திருக்காரு. சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாட்டமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாட்டினார். என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாட்டமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாட்டினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஓடையில் தண்ணி போயிட்டே இருக்கு. 2 சிறுவர்கள் தூண்டில மறைச்சி அதுல புழுவை வச்சு போட்டான். போட்டவுடனே அந்த மண்புழு அந்த நுனியில் இருக்குது. இந்த மீன்கள் நமக்கு ஏறாமட்டுக்கிட்டு சொல்லி இந்த மீன்கள் அந்த இதை சுற்றி சுற்றி வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் நெஞ்சான் ஒரு மீன் கடிச்சோடனே தெரிஞ்சிச்சு. நூலை கொஞ்சம் விட அப்படின்னு சொன்னாங்க, விட்டான். கொஞ்சம் சுண்டி இழுக்கும் போது செவ்வளோ பிச்சுக்கிட்டு வெளியே வந்து விழுந்துச்சு பாருங்க. பாவம் இப்படித்தான். நீ யாருப்பா, நீ உங்க ஊரு உங்க சர்ச்சு சொல்லி கொடுப்பான். சாத்தா தூர்ண விடுறோம், மரணம் வரும்போது தூர்ண விடுறோம். யார் காப்பாற்றுவா? இயேசுவை தவிர இந்த உலகத்துல ஜீவனுக்கு அதிபதி ஒருவரும் கிடையாது. அவருடைய வாழ்க்கையில இருக்கிற பாவ கரைகளாம் நீக்கி சுத்திகரித்து ஆரங்கள் போட்டி அலங்காரித்து நீரை அத்தன் மனவாட்டியாக்கினது உன்னை. ஆரங்கள் போட்டி அலங்காரித்து நீரை அத்தன் மனவாட்டியாக்கினது உன்னை. தந்தாரி முடிப்போமே தீரோ ஜாதையாரே காவி பாடி பாடி தந்தாரி முடிப்போமே. தூரம் நிறந்தியோனே ஓனை தோங்கிய தூரமாயிருந்த நம்மை கரத்துல தூக்கி எடுத்து அலங்கரிக்கிற ஒரு காரியத்தை எனக்கு ஆண்டவர் செய்யும். காலையிலிருந்து அருமையான படம் குறித்து சுயருக்கு ஜெபக்குழுவின் பிள்ளைகள் தங்களுடைய பாடல்கள், செய்திகள், சாட்சிகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லி மாலை நேரத்தில் இந்த பாவிகளை நாங்களும் உங்கள் சமூகத்தில் வந்து நித்தியத்தை குறித்து நம்முடைய விளையாடப்பட்ட ஆத்மா அதிலே பங்கடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லியாச்சு. சரியா? நிறைய அனுபவ சாட்சிகளோடு பாடல்களோடு உங்களுக்கு சொல்லியாச்சு. இனி உங்களுடைய தீர்ப்பு என்ன? மனசில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கீங்கன்னு சொல்லி யோசித்து பார்த்து ஆண்டவர் உங்களுக்குள்ள திருவசனத்தை பார்த்து அதில் கண்ணாடியிலே பார்க்கிறது போல இந்த திருச்சபைக்கு வந்து பார்த்துருக்கிறீங்க. நீங்கள் போனவுடனே என்ன செஞ்சிடக்கூடாது? நம்முடைய நிலைமையை மறந்துடக்கூடாது. நான் இப்படிப்பட்ட நிலைமை, காட்டி கொடுக்குற நிலைமை, பதிலளிக்கிற நிலைமை, எந்த நிலைமையும் நான் இருக்கிறேன். அல்லது அனனியா சொல்றது போல ஒரு பங்கனை வஞ்சித்து வைத்து இருதயத்தில் அவனுக்கு இடம் கொடுக்காத நிலைமை. சுத்தமாகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஆலயத்துக்கு போக மனதில்லை, ஜெபம் பண்ண மனதில்லை, பைபிள் வாசிக்க மனதில்லை. உணர்த்தி இருக்கிறார். திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாமல் போகிறவன் தன் சுய ரூபத்தை பார்த்து அதுக்கப்புறம் மறந்து போகிற நிலைமைக்கு ஒப்பாயிருக்கிறான். முழங்கால் படிக்கிறோமோ ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் பாரத்தோடு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கையில் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் பரிசுத்தமாகுதலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு நிச்சயம் என் பெயர் ஜீவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒரு நிச்சயத்தோடு கூட காணப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே, தவணையின் காலத்திலே, கோயிலின் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணமாய் கூட்டி சேர்க்கிற இந்த கிருபையின் காலத்திலே ஆண்டவர் கிருபையின் வாசலை அடைத்து விட்டார் என்று சொன்னார். இதுக்கப்புறம் நோவா
நோயாளிகளுக்கு தர ஒரு கற்போதியான ஸ்திரீ கூட சத்தம் போட்டிருக்கலாம், திறந்து கொடு, சத்தம் கேட்காத போது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த ஆண்டு கேட்கறதுக்கு ஆசையா இருக்கிறார். இதயத்தின் கதவு தட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உள்ளத்துல ஒரு நாள் கதவு தட்டின ஆண்டவருக்கு திறந்து கொடுத்து சிலுவை பார்த்து கண்ணீர் விட்டு, ஆண்டவரே என்னை நேசித்திருக்கிறீங்களே, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நிசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நிசியாமல் இருப்பாயா. ஆண்டவர் வானத்தெல்லாம் படைச்சிருக்கிறார், எத்தனையோ நட்சத்திரங்களை படைச்சிருக்கிறார். மனுஷனை படைச்சதுனாலதான் மனஸ்தாபப்பட்டிருக்கார். அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனிதன் அவரோடு கூட பேசுவதற்கு, பழகுவதற்கு, வாழ்வதற்கு ஆசீர்வதித்தார். வலிகி பிறகு பூமியை நடத்துங்க. வானபூமி படைத்திருந்தோம், வானிலே உன்னை இழந்தாதினான். வானபூமி படைத்திருந்தோம், வானிலே உன்னை இழந்தாதினான். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் பூமி வந்தேன் வானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நிசியாமல் இருப்பாயா. நாளத்தில் சொல்லுவோம், உண்மை நேசிக்கின்ற ஆண்டவரே, உண்மை நேசிக்கின்ற ஆண்டவரே சொல்லுவோம். ஆதி அப்போஸ்தல காலத்துல மனுஷரை பிரியப்படுத்துறது காட்டிலும் தேவனை பிரியப்படுத்துறவங்களுக்கு உத்தமம் செத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நிசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நிசியாமல் இருப்பேனோ. நீருடைய வார்த்தையை கர்த்தாவே, சத்தியத்தை, அன்றே உண்மையை, அன்றே கர்த்தாவே, மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை கர்த்தாவே வார்த்தை மூலமாக, கர்த்தாவே சாட்சியின் மூலமாக கடவுளே, அன்றே ஜனங்களுக்கு அந்த ஆத்மாவிற்கு நீ தெரியப்பட்டிருக்கின்ற கடவுளே, நேரத்தை நேசிக்கின்றேன் நான் என்று சொல்லி கர்த்தாவே உங்கள் இருதய கற்களை அந்த கடவை திறந்து கொடுத்த உங்கள் பிள்ளைகளுக்கு கடவுளே பரலோகத்தின் இரக்கத்தை நீ காண்பிக்கும்படி நான் ஜெபிக்கின்றவனே. யாரெல்லாம் இந்த நேரத்திலே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்து, உங்களுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுத்து, கடவுளே தன்னை நான் ஆராய்ந்து பார்த்து கடவுளே கர்த்தாவே எனக்கு வாங்க, என்னுடைய பாவங்களை மன்னிங்க, எனக்கும் அந்த பரலோகத்தின் வாழ்க்கை வேண்டும், சாட்சி வேண்டும் என்று சொல்லி கடவுளே தன் உள்ளத்தை தெரிந்து கொள்கிறார்களோ அவருக்கு கடவுளே கர்த்தாவே இறங்கும்படி நான் ஜெபிக்கின்றவனே. இறங்கி கர்த்தாவே ஒரு மீட்பை, ஒரு ரட்சிப்பை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை, நிச்சயத்தை என்னை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கின்றவனே. ஒரு ஆத்மா கெட்டு போவது நமக்கு சித்தர்களே சொல்லியிருந்தவனே, ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது ஒன்று சொல்லியிருக்கின்றவனே. கடவுளே இந்த நேரத்தை கர்த்தாவே அந்த ஆத்மாவை ரட்சிக்கும்படியாய் கர்த்தாவே நீ கூடவுள்ளே மனுக்குலத்திலே அல்லது மனித உருவெடுத்து வந்திருந்தவனே. அந்த கர்த்தாவே அந்த மீட்பு, அந்த ரட்சிப்பை, இந்த ரட்சிப்பை அனைவருக்கும் எங்களுக்கும் நீ தரப்படி நாங்கள் ஜெபிக்கின்றவனே. கர்த்தாவே மன இறக்கமும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த ஒளிபெருக்கை மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அல்லது ஆயிரத்துக்கு வர முடியாமல் வெளியிலிருந்து வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளெல்லாம் சமூகத்திலே வருகின்றவனே. அன்றே இந்த சத்தத்தை கேட்டு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த இருக்கிற இடத்திலே கர்த்தாவே தன்னுடைய இருதயத்தை தெரிந்து கொடுக்கிற ஒரு பிள்ளைகளுக்காக அன்றே ஆவியானவரே நீ போக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியான ஆவியான பரிசுத்த ஆவியானவர்
இடைபெறும் ஜெபிக்கிறோம். ராத்திரியிலே அன்றைய பிதாவே இன்றைக்கு செல்வதற்கு முன்பாக அன்றைய பிதாவே நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அன்றைய இரவிலே அவரோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய பிதாவே ஒரு ஆத்மா கெட்டு போகக்கூடாது. அதுதான் ஒரு சித்தமையா சித்தை இது நாளிலே நிறைவேற்றக்கூடிய திருவிகளுக்காக உங்கள் பொருளாதார ஸ்தோத்திரம் நன்றி தெரிவிக்க தகவனே எல்லா துதி கண்ணா மகிமையே செலுத்துகிறோம். ஜீவன வளர்க்கிற பிதாவே. ஆமென்.